வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நம்மளே இன்றைய ராசி பலன் ஏப்ரல் 7, 2026 எப்படி இருக்க போகுது? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, பஞ்சம தேதி, கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. ஒரு சுமாரான நாள் தான், ஆனால் தொழிலுக்கும் அறிவுக்கும் உகந்த ஒரு ஜென்ரலான ஒரு நாள். மேசராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சந்திராஷ்டமாக இருந்தாலும் கூட அறிவு ஜெயிக்குது, தைரியம் ஜெயிக்குது, எடுக்கிற முடியல நீங்கள் ஜெயிக்கிறீங்க. உடம்புக்கு மனசு மட்டும் லைட்டாக டயர்ட்னஸ் இருக்குது. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழிலுக்குரிய அருமையான நாள், நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் நன்றாக இருக்குது. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ்ஃபுல் டே, முயற்சி பண்ணுங்க, வெற்றி அடையலாம். கடகராசி பொறுத்த வரைக்கும் டயர்டாக இருக்கீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் பணம் பெருமை இதெல்லாம் அருமையாக இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த சேம், டயர்டாக இருக்கீங்க, தொழில் செய்யலாம், லாபம்னு சொல்ல முடியாது, டைம் பாஸ் ஆகும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேன்னு சொல்லணும். அழகாக டைம் பாஸ் ஆகும், அட்டகாசமாக ஜெயிப்பீங்க, எடுக்கிற முடியல ஜெயிச்சுக்கலாம். துளாராசி பொறுத்த வரைக்கும் நல்ல குடும்ப விருத்தி, அறிவு, திறமை, புத்திசாலித்தனம், பேச்சுவார்த்தைக்கு நன்றாக இருக்குது. சொல்லப்போனால் வெற்றிகரமான நாள்னு சொல்லிக்கலாம். விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு நல்லா இல்லை, கிடினஸ் வரலாம், டயர்ட் ஆகலாம், தூக்கம் கிடலாம். ஜஸ்ட் ஒரு நாள் டைம் பாஸ் பண்ணுங்கள், நாளைக்கு நல்லாயிருக்கும். தனுராசி பொறுத்த வரைக்கும் விரயச்சந்திரன், கவலைப்படுறீங்க, ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. காரணம் கேட்ட நட்சத்திரம், புதன் நட்சத்திரம், புதன் 3ஆம் வீட்டில் ராகுவோட கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான நாள் வித் டயர்ட், அதிக செலவாகுது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ப்ராஃபிட், பெனிஃபிட், சக்ஸஸ் குடும்பத்துக்கும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அறிவு, திறமை, தொழில் லாபம் அருமையாக இருக்குது. மீனராசி பொறுத்த வரைக்கும் அதிகமாக செலவாகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, கொஞ்சோன்னு கவலைப்படுறீங்க, ஆனால் தவறாக எதுவுமே இல்லை. ஃபைன் நம்பரில் இப்போ சித்தாந்தத்துக்கு போகிறோம். என்றைக்கும் நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம அப்படியே விட்டு கொடுத்து போயிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். எதனால் சொல்கிறோம்னா, நம்ம எந்த விஷயத்தை செய்ய முடியாமல் நம்ம திணறமோ அது நம்மளால் செய்ய முடியாதுன்னு தான் அர்த்தம். அது ஏதோ ஒரு நாளில் செய்ய முடியாமல் ஃபுல் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னால் நீங்களே ஒரு 30%, 40%, ஒரு வாரம் 2 வாரத்திலேயே அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. ஆனால் கண்டிப்பாக அதை கடவுள் நடத்தி வைப்பார் அப்படின்னு நம்பிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆள் மனதுக்கு அதை கடத்திட்டேன்னு அர்த்தம். அதாவது கடவுள் நடத்தி கொடுத்துருவார், நீங்கள் நம்பிட்டீங்கன்னா ஆள் மனதுக்கு கடத்திக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ ஆள் மனதுக்கு கடத்தின விஷயத்தை சில வாரங்களே, சில மாதங்கள்லையோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சிடும். ஆகவே நம்புங்கள் கடவுளை. நன்றி.